காதல் 5. அர்ஜுன், அழாத, உனக்கு அண்ணன் வேற கப் வாங்கி தரேன், ப்ளீஸ் அழாத என்று கூறினான். இதை கேட்ட அஹனா கோபமாக, கொழுந்தனாரே, நீங்கள் அவனுக்கு 1000 கப் வாங்கி தந்தாலும் இந்த ஒரு கப்போட வேல்யூ வராது. உங்களுக்கு இது வேணா சாதாரணமான டீ கப்பாக தெரியலாம், ஆனால் அர்ஜுனுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் இப்படி பண்ணீங்க என்று கேட்டாள். இதை கேட்ட சந்தோஷ் அடுத்து என்ன சொல்வது என்று தெரியாமல் அவன் அழுகையை மௌனமாக நின்று பார்த்து கொண்டே இருந்தான். அவன் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டு இருந்தான். அதன் பிறகு அவனை அறைக்கு கூட்டி சென்று உஷா அவனை பெட்டில் படுக்க வைத்து அவனை உறங்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆராரோ ஆரீராரோ அம்புலிக்கு நேரிவரோ, தாயான தாய்வளோ தந்தை நக தேறிவரோ, மூச்சுப்பட்டா நோகுமுன்னு மூச்சடக்கி முத்தமிட்ட, நிழலுப்பட்டா நோகுமுன்னு நிழலடங்க முத்தமிட்ட, தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே, ஆசை அகல் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே, ஆராரோ ஆரீரரோ ஆரீரோ ஆரீரரோ என்று அவள் பாட்டு பாடி முடிக்கவும் அவன் சரியாக தூங்கியிருந்தான். அவன் தூங்கின பிறகு உஷா அவன் அருகில் அமர்ந்து அவன் தலையை தடவி விட்டு கொண்டிருந்தாள். அவள் மனதிற்குள் 1000 கேள்விகள். இவன் இன்னும் சிறுவனாகவே இருக்கின்றான். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தால் அந்த பெண்ணின் வாழ்க்கை என்னாகும்? அவன் அவளுடன் எப்படி வாழ்வான் என்று யோசித்து கொண்டிருந்தாள். மறுபுறம் ஜாராவின் வீட்டில் எல்லோரும் சாப்பிட அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஜோயா தன் அப்பாவிடம், அப்பா, நம்ம ஏன் ஜாராவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது? ஏன்னா இந்த மாப்பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறினாள். இதை கேட்ட சாந்தி மற்றும் பாஸ்கர் கோவப்படுவார்கள் என்று பார்த்தார். அவர்கள் குபீர் என்று சிரித்து விட்டார்கள். உனக்கு விளையாடுறதுக்கு வேற எதுவுமே இல்லையா? வேற ஏதாவது பேசுமா, பேசாமல் சாப்பிடு முதல்ல என்று கூறி அவர்கள் அதை பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அப்போது சாந்தி, என்னங்க, இவன் நம்மளோட மூத்த குழந்தை, நம்ம குடும்பத்தோட முதல் கல்யாணம், இது பயங்கர கிராண்டாக இந்த கல்யாணத்தை நம்ம எடுத்துக்கணுங்க. எப்படி பார்த்தாலும் பாப்பாவுக்கு நிறைய நகை போடணும், அதே நேரத்தில் பயங்கர ஃபங்க்ஷன் எடுக்கணும். ஏன்னா நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி போகிற பையன் சாதாரணமான வீட்டு பையன் கிடையாது. அவன் ஒரு இளவரசன், ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். அப்படிப்பட்ட பையன் நம்ம பொண்ணை கேட்டதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நம்மளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லைனாலும் அதில் பாதியாச்சும் நம்ம பண்ணணும்ல என்று கூறினாள் சாந்தி. இதை கேட்ட பாஸ்கர், நீ இவ்வளோ யோசிக்கும்போது என் பொண்ணை பற்றி நான் யோசிச்சுருக்க மாட்டேன்னு உனக்கு தோணுதா சாந்தி? கவலைப்படாத, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் 7 நாள் நடக்க போகுது. அந்த 7 நாளும் நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறோம். நீ சொன்ன மாதிரி பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், கவலையே படாத. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போய் தூங்கு, நாளை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். நம்ம ட்ரெஸ் வாங்க போகணும்ல, கூடவே நகையும் வாங்கணும், அதனால் எல்லாரும் ரெடியாக இருங்க என்று கூறினார். இதை கேட்டு எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பித்தார்கள். அப்போது ஜோயா மட்டும் சம கோபமாக, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட்டாதானே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தார். மறுநாள் காலை மோகன் வீட்டிற்கு ரொம்ப சந்தோஷமாக வந்தார். வந்த உடனேயே ஹாசினியிடம், அர்ஜுன் எங்கம்மா, அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், ஸ்வீட் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவனுக்கு உடனடியாக நான் கொடுத்தாகணும், அவன் எங்கே என்று கேட்க, அப்பா அது அது வந்து என்று கொஞ்சம் பதட்டமாக ஹாசினி கூற, என்னமாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? அர்ஜுன் எங்கே? அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? இந்த பையன் இருக்கானே, ஒரு டைம் சும்மா இருக்க மாட்டான் என்று கூறினார். அதற்கு ஹாசினி, அதெல்லாம் இல்லை,
அவன் எந்த பிரச்சனையும் பண்ணலை. அது நேத்தைக்கு அர்ஜுன் ரொம்ப ரொம்ப நேரம் அழுதான். அதான் இன்னைக்கு அவன் தூங்கிட்டு இருக்கான் என்று பதட்டமாக கூறினாள். இதை கேட்ட மோகன், ஏன் அவன் அழுவுறான்? நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா? இல்லை அவனை யாராவது திட்டுனீங்களா? என்னாச்சு என்று பதட்டமாக கேட்க ஹாசினி நடந்தவற்றை அனைத்தையும் கூறினார். இதை கேட்ட மோகன் ரொம்ப பதட்டமாக அவனின் பேகை அங்கே போட்டுவிட்டு அர்ஜுனின் அறைக்கு ஓடி சென்றார். அங்கே அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். உஷா அவன் அருகில் அமர்ந்து அவன் தலையில் தடவி விட்டு கொண்டே அப்படியே அமர்ந்திருந்தாள். அவள் முகம் ரொம்பவே வாடி போய் இருந்தது. அப்போது மோகன் உஷாவிடம் போய், என்ன உஷா, என்ன ஆச்சு என்று கேட்க, அப்போது உஷா, வந்துட்டிங்களா, நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் ஹாஸ்னிக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்க சொல்கிறேன் என்று கூற, உஷா, நீ ஏன் இப்படி இருக்க, என்ன ஆச்சு, அப்புக்கு என்னாச்சு என்று கேட்க நடந்தவற்றை அனைத்தையும் மோகனிடம் கூறி அழுதாள். கூடவே அவனுக்கு நைட்டெல்லாம் பயங்கர ஃபீவராக இருந்தது. நைட்டு ஃபுல்லாக அவன் தூங்கவே இல்லை. இப்போ தான் அவன் தூங்க ஆரம்பித்தான். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று கூற மோகன் உஷா அருகில் அமர்ந்து ரொம்ப சங்கடமாகி, சரிம்மா, அவனை பார்த்துக்கோ, ஒன்றும் இல்லை என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினார். மறுபுறம் ஜாராவின் குடும்பம் ஒரு துணிக்கடையில் உட்கார்ந்திருந்தது. அது பணக்காரர்கள் மட்டுமே அதிகமாக வந்து போகிற ஒரு பெரிய மால். அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். கூடவே பயங்கரமான விலையும் இருக்கும். இங்கு ஒரு சாரீ செக்ஷனில் தான் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த சேல்ஸ்மேன் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து போட போட எந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுவது என்று தெரியாமல் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பராகவே இருந்தது. இப்போது அவர்கள் என்கேஜ்மெண்ட்டுக்காக மட்டுமே ட்ரெஸ் எடுக்க போகிறார்கள். அதன் பிறகு அப்புறமாக பார்த்து விடலாம் என்று யோசித்தார்கள். அப்போது ஜாரா ஒரு ப்ளூ கலரில் ஒரு அழகான பட்டு புடவையை பார்த்தாள். உடனே அதை அப்பாவிடம், அப்பா, நான் இதை எடுத்துக்கவா என்று கேட்கவும், ஜோயா, இல்லை, இது எனக்கு வேணும் என்று கேட்க அதை சிரித்து கொண்டே அவளிடம் கொடுத்தாள். அதன் பிறகு மறுபடியும் சேலை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது அவள் கண்களில் ஒரு கிரீன் கலர் வித் ப்ளூ கலர் பார்டரில் ஒரு அழகான பட்டு சேலை பட்டது. அவள் கண்ணில் பட்ட உடனே அதை எடுத்து, இதை நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்பா, நான் இதை எடுத்துக்கிறேன் என்று அவள் ரொம்ப சந்தோஷமாக கூற, பாஸ்கரும் சிரித்து கொண்டே, சரிம்மா, எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ என்று கூற அதை அவள் தனியாக எடுத்து வைத்து கொண்டாள். அப்போது திடீரென்று ஜாராவுக்கு தன் வருகால கணவனின் மொபைல் நம்பர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று யோசித்தாள். ஆனால் அதை எப்படி தன் அப்பாவிடம் கேட்பது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆகையால் சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்து யோசித்த பிறகு தன் அப்பாவிடம், அப்பா, நீங்கள் அம்மாவுக்கு சாரி பார்க்குற வரைக்கும் உங்கள் ஃபோன் கொஞ்சம் கொடுங்களேன், கேம் விளையாடுறேன், என்னோடய ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது, நான் இப்படியே விளையாட ஆரம்பித்தேன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், கொடுக்குறீங்களா என்று கேட்டாள். காதல் வளரும்.